நல்லா இருக்கீங்களா? சுகமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் என்பதை நாம் ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணுமா? ருசிக்கணும். ருசிக்க 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 அவரு நமக்கு எப்படி இருப்பாராம்? நல்லவரா இருப்பாராம். மனுஷன் நல்லவராகவே இருக்க மாட்டாங்க. யாரா இருந்தாலும் நல்லவராகவே இருக்க முடியாது. அவங்க எல்லாம் யாருதான்? வீட்டுக்காரெல்லாம் நல்லவரா இருப்பாரா? மனைவி எல்லாம் நல்லவங்களா இருப்பாங்களா? பிள்ளைங்க எல்லாம் நல்லவங்களா இருப்பாங்களா? இருக்க முடியாது. முடியாதுங்க. ஆனா உங்களை உண்டாக்கின இயேசு மட்டும்தான் உங்களுக்கு நல்லவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்காக யாவற்றையும் செய்பவரே, எனக்கு நீ பயம் இல்லை உலகினிலே. எனக்காக யாவற்றையும் செய்பவரே, எனக்கு நீ பயம் இல்லை உலகினிலே. எனக்காக யாவற்றையும் செய்வதினால் நான் ரட்சிப்பின் பத்திரம் என்று தொழுதிடுவேன். எனக்காக யாவற்றையும் செய்வதினால் நான் ரட்சிப்பின் பத்திரம் என்று தொழுதிடுவேன். எனக்காக யாவற்றையும் செய்பவரே, எனக்கு நிமயம் இல்லை உலகினிலே. எனக்காக யாவற்றையும் செய்பவரே, எனக்கு நிமயம் இல்லை உலகினிலே. எனக்காக யாவற்றையும் செய்வதினால் நான் ரட்சிப்பின் பத்திரம் என்று தொழுதிடுவேன். எனக்காக யாவற்றையும் செய்வதினால் நான் ரட்சிப்பின் பத்திரம் என்று தொழுதிடுவேன். அவருக்கு பறவையை கவனித்து பார், விதைப்பதில்லை அவைகள் அறுப்பதில்லை. ஆகாயத்து பறவையை விதைப்பதில்லை அவைகள் அறுப்பதில்லை. அவைகளை பிள்ளை கொட்டும் பரமபிதா அவர் அனுதினம் மற்றொருமாய் நடத்திடுவார். அவைகளை பிள்ளை கொட்டும் பரமபிதா அவர் அனுதினம் அற்புதமாய் நடத்திடுவார். எனக்காக யாவற்றை செய்பவரே, எனக்கு நிமயம் இல்லை உலகினிலே. எனக்காக யாவற்றையும் செய்பவரே, எனக்கு நிமயம் இல்லை உலகினிலே. எனக்காக யாவற்றையும் செய்வதினால் நான் ரட்சிப்பின் பத்திரம் என்று தொழுதிடுவேன். எனக்காக யாவற்றையும் செய்வதினால் நான் ரட்சிப்பின் பத்திரம் என்று தொழுதிடுவேன். நாளைய தினத்திற்காக கவலை வேண்டாம், நாளைய சிறியலை வேண்டாம். நாளைய தினத்திற்காக கவலை வேண்டாம், நாளைய சிறியலை வேண்டாம். நாளைய தினத்திற்காக கவலைப்படும் அந்த நாளுக்கு அதின் பாடுகள் போதும். நாளைய தினத்திற்காக கவலைப்படும் அந்த நாளுக்கு அதின் பாடுகள் போதும். எனக்காக யாவற்றையும் செய்கிறவர், எனக்குமே பயமில்லை உலகினில். அவர் எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிந்து நிதானித்து அவர் பார்க்கிறவர். அவர் நல்லவர் என்பதை ருசிக்கும் போது மட்டும் அவர் எனக்காக யாவற்றையும் செய்கிறவர்.
மக்களோடு பேசுங்க ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்துக்குள்ளே ஒப்பு கொடுக்கிறேன். அனுதினமும் அனுதினமும் தேவனுடைய மகிமையின் கூடாரம் அங்கு இறங்கும்படிக்கு ஜெபிக்கிறேன். மறைந்து மூடுங்க. வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரை தேடுகிற ஒவ்வொரு மனிதனும், ஒவ்வொரு நபரும், ஒவ்வொரு குடும்பமும், ஒவ்வொரு மக்களும் அவர் நல்லவர் என்பதை யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ அவர்களுக்கு எல்லாம் அவர் என்ன செய்வாராம்? எல்லாவற்றையும் செய்வார். நம்ம சங்கீதம் படிச்சோம், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காக எல்லாவற்றையும் செய்வார். இயேசு ஆண்டவர் எல்லாவற்றையும் எனக்காக செய்வார். யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, மனுஷன் எதுவுமே செய்ய மாட்டான். மனுஷனுடைய பார்வைக்கு நாம எல்லாம் அற்பமாத்தான் இருப்போம். உலகத்தின் பார்வைக்கு நாம எல்லாம் அற்பமாத்தான் இருப்போம். ஆனா ஆண்டவருடைய பார்வைக்கு நாமெல்லாம் யாரு? அவருடைய பிள்ளைகள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாளில ஆண்டவர் ஏன் நம்ம இங்க கொண்டு வந்திருக்கிறார்? அவர் இப்ப நம்ம பாடணும்ல, ஆகாயத்து பறவையை கவனித்து பார். நம்ம பாக்குறோமா? இங்க எல்லாமே என்னதான் செய்வாங்க? ஏதாவது ஒரு பண்டிகை வந்துருச்சு அப்படின்னா காக்காவை என்ன செய்வாங்க? கூப்பிடுவாங்க. அப்படிதானே? அப்படிதானே? நம்மளாம் அதுல இருந்து தான் வந்திருக்கிறோம். அப்படிதானே? காக்காய் என்ன செய்வோம்? கூப்பிடுவோம். கூப்பிட்டு முதல்ல காக்கா சாப்பிட்டானா நம்ம சாப்பிடுவோம். அது யாருதான் செய்யறது? அது யாருதான்? இப்ப பாண்டோம்ல, ஆகாயத்து பறவையை கவனித்து பார். அது விதைக்கிறதும் இல்ல, அறுக்கிறதும் இல்ல, நொறுக்கிறதும் இல்ல, களஞ்சியத்துல சேர்க்கிறதும் இல்லை. அவைகளை பிழைப்பூட்டுகிற இயேசு ஆண்டவர் உங்களையும் என்னையும் பிழைப்பூட்டுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் என்ன செய்ய போறோம்? நம்ம வாழ்க்கை என்ன? எப்படி? நான் பெரிய பிரசங்கம்லாம் எடுத்துட்டு வரல. இன்றைக்கு யாருக்கெல்லாம் இயேசு ஆண்டவரை பிடிக்கும்? நான் உங்களை கேட்கலப்பா. யாருக்கெல்லாம் இயேசு ஆண்டவரை ரொம்ப 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 பிடிக்கும்? ரொம்ப பிடிக்கிறவங்க எல்லாம் அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமா, நல்லா உங்களை மாதிரிதான் இருந்தேன், உங்களை மாதிரிதான் வாழ்ந்தேன், உங்களை மாதிரிதான் இருந்தேன். ஆனா 17 வயசுல இயேசு சாமி என்ன தொட்டார்? நீங்க எல்லாம் இங்க வந்து உட்கார்ந்துருக்கீங்கல்ல, அதே மாதிரிதான் இயேசு சாமி என்ன தொட்டார்? எத்தனாவது வயசுல? 17 வயசுல. 17 வயசுல என் வாழ்க்கை வேற. 17 வயசுல என்னுடைய ஜீவியம் வேற. அதெல்லாம் பெரிய ஸ்டோரி. ஆனா ஆண்டவர் அன்றைக்கு இயேசு ஆண்டவர் என்ன செஞ்சாராம்? அவருடைய பிள்ளையா என்னை தெரிந்து கொண்டார். அப்படிதானே நீங்க வந்திருக்கிறீங்க? அப்படிதானே வந்திருக்கிறீங்க? அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, என்ன ஆண்டவர் என்ன செஞ்சாராம்? பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கினார். நல்லா நிறைய சினிமா பார்ப்பேன்.
நிறைய சினிமா பாட்டு நிறைய பாடுவேன். ஆனா அதுல இருந்து ஆண்டவர் என்ன செஞ்சாரா? வெளியில இயேசு ஆண்டவர் வெளியே, ஆமா, பாவத்துக்கெல்லாம் என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. மனுஷன் பாவம் செய்யக்கூடாது. மனுஷ பாவத்துல விழுந்துடக்கூடாது. இப்ப நாம ஆண்டவரை தெரிந்து கொண்டோம். இயேசு ஆண்டவரை தெரிந்து கொண்டோம். இயேசு ஆண்டவரை பிடித்து கொண்டோம். அதனாலதான் நான் இப்போ பாடின பாட்டு, நாளைய தினத்தை குறித்து கவலை வேண்டாம், நாதன் இயேசு இருக்கிறார், அஞ்சாதே. அடிநதி நாளுக்கு அடிநதின் பாடு போதும். இப்ப இன்னைக்கு இந்த நாள் வந்துச்சு, அதுக்கு அதான் பாடு. மனுஷனுக்கு இல்ல. மனுஷனை ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா போஷிக்கிறாராம். ஆகாயத்து பட்சிகளை போஷிக்கிறது போலவே அவரை விசுவாசிக்கிற, அவரை நம்புகிற, அவரை தேடுகிற, அவரோடு இருக்கிற, அவருக்காக வாழ்கிற, அவரோடு கூட இசைந்து இருக்கிற உங்களுக்கு அவர் என்ன செய்யறாராம்? போஷித்து வழி நடத்துகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம எல்லாம் இப்ப நிறைய பேர் வயசானவங்க தான் உட்கார்ந்து இருக்கீங்க. நம்மெல்லாம் பிள்ளைகளை பெற்று வளர்த்து படிக்க வச்சு, இப்ப நமக்கு நம்ம வாழ்க்கையில ஒரு லெக்கு இருக்கு. என்ன லெக்கு? நம்ம பிள்ளைங்க நம்மள பார்க்கும். நம்ம படிக்க வச்சுட்டோம், நம்ம பிள்ளைங்க வேலை செஞ்சு நம்மள என்ன செய்யும்? சொல்லுங்க, நம்மள பார்ப்பாங்க. நமக்கு வயசாயிட்டு நம்ம பிள்ளைங்க நம்மள என்ன செய்வாங்க? பார்ப்பாங்க. ஆனா பிள்ளைங்களுடைய லெக்கும் வேறு, தாய் தகப்பனுடைய லெக்கும் வேறு. அது ஒரு நிலைக்கு வந்த பிற்பாடு அந்த பிள்ளை என்ன செய்யுது? தாயும் மறந்துருது, தகப்பனையும் மறந்துருது. ஆனா இயேசு ஆண்டவர் என்ன செய்யறது இல்ல? அவரை நம்பும் போது, அவரை கூப்பிடும் போது அவர் என்ன செய்யறது இல்ல? மறக்கிறதே இல்ல. வாசிக்கலாமா? சங்கீதம் 34 வாசிங்க, 5வது வசனம். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தான். இங்க நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். இங்க 4வது வசனத்துல சொல்லுகிறார் தாவீது, நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து. பிள்ளைகளை கூப்பிட்டா பிள்ளைங்க கேட்காது. ஏன் சும்மா கூப்பிட்டுட்டே இருக்க, உனக்கு வேற வேலையே இல்லையா அப்படின்னு பிள்ளைங்க, நம்ம பிள்ளைங்க கேக்குறாங்களா இல்லையா? சொல்லுங்க. கேட்பாங்கங்க, கேட்பாங்க, கண்டிப்பா கேட்பாங்க. உனக்கு ஒரு வேலை பொழப்ப இல்ல, எப்ப பாரு என்னையே பேசிட்டு அப்படிதான் கேட்பாங்க. ஆனா நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்ன செஞ்சுட்டாராம்? ஆமா, பயப்படாத, கலங்காத, நான் உன் கூட இருக்கிறேன்ல, நான் உனக்கு உதவி செய்யறேன்ல, நீ என்னையே பாரு,
நான் என்ன செய்யறேன்? உனக்கு உன்னோட இருக்கிறேன். இன்னைக்கு இயேசு சாமி உயிர்த்தெழுதல குறிச்சு இன்னைக்கு எல்லா இடத்துலயும் பிரசங்கம் நடக்குது. இயேசு சாமி இன்னைக்கு மட்டும்தான் உயிர்த்தெழுந்தாரா? அவர் தினமும் உயிர்த்தெழுந்துகிட்டே தான் இருக்கிறாரு. எங்க உயிர்த்தெழுகிறாரா? உங்க உள்ளத்துல. அல்லேலூயா, அல்லேலூயா. நாம ஆண்டவருக்காகவே நம்ம வாழும் போது ஒவ்வொரு நாளும் அவர் என்ன செய்யறாரா? நம்முடைய உள்ளத்துல உயிர்த்தெழுந்து கொண்டே இருக்கிறார். அததான் யோபு பக்தன் சொல்லுகிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவர் எப்போதும் உயிரோடு இருக்கிறார். இன்னைக்கு மட்டும் இல்ல, இன்னைக்கு மட்டும் கொண்டாட்டம் அல்ல, அவர் எப்போதும் உயிரோடு இருக்கிறார். அவர் எப்போதும் உங்களுக்கு உயிரோடு இருக்கிறார். நீங்க கேட்கிறதெல்லாம் அவர் கொடுக்கிறார். நீங்க தேடுகிறதெல்லாம் அவர் செய்கிறார். அவருடைய கண் உங்க மேல நோக்கமா இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ அவரை தேடுகிற அவருடைய பிள்ளைகள் மேல அவருடைய கண் என்ன செய்யறான்? வைக்கப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு நாம் கர்த்தரை தேடினான், அவர் நமக்கு செவி கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள், மனுஷனை அல்ல, மனுஷனை அல்ல. நமக்கு பிரச்சனை வந்தானே நம்ம என்ன செய்யறோம்? யாரதான் இப்போ நம்ம வாழ்க்கை, நம்மளுடைய குடும்பத்துல கொஞ்சம் கஷ்டம் வந்துருச்சு, பண கஷ்டம் வந்துட்டு, பொருளாதாரத்துல கஷ்டம் வந்துட்டு, நம்ம எங்கதான் போறோம்? எங்க போறோம்? மனுஷனை தேடி தேடி போறோம். கொடுப்பாங்களா? கொடுப்பாங்களா? மனுஷன் போய் கேக்குறோம், கொடுப்பாங்களா? நீ போயிட்டு நாளைக்கு வாமா, நாளைக்கு வாங்கயா, நான் பாக்குறேன், என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு என்ன செய்யறேன், உதவி செய்யறேன் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செய்வாங்க? நம்மள தட்ட கழிப்பாங்க. அப்படிதானே? அல்லேலூயா. ஆனா அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் என்ன செய்யல? ஆமா, நான் இருக்கிறேன், நீ ஏன் கவலைப்படுற? நீ என்ன விசுவாசிக்கிறல்ல, நீ என்ன நம்புறல்ல, நான் உனக்கு உதவி செய்யாம போகுவேனா? நம்மளுடைய விசுவாசம் நம்பிக்கை எல்லாம் யார் மேலதான் இருக்கு? சொல்லுங்க. மனுஷன் மேலதான் இருக்குங்க. அப்பப்ப விசுவாசம் வரும். விசுவாசம் என்ன அப்படின்னா, ஒரு மனுஷனை நம்பி போறது, அவன் மேல வைக்கிற நம்பிக்கை. அவன் மேல வைக்கிற, இன்னைக்கு அவன் கொடுத்துருவான், இவங்க எனக்கு உதவி செய்வாங்க அப்படின்னு என்ன செய்யறது? அவன் மேல வைக்கிற நம்பிக்கை. ஆனா இயேசுசாமி சொல்றாரு பாருங்க, அவரை நோக்கி கூப்பிட்டான், அவரை தேடினான். அவங்க ஒரு நாள் வெட்கம் அடையவே, ஆனா மனுஷன் நிமித்த வெட்கம் உண்டாகும். மனுஷன் நிமித்த வெட்கம் வரும். அவங்க நம்மளை தூஷிப்பாங்க, நம்மளை திட்டுவாங்க, சும்மா நம்மள என்ன செய்யறான்? தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கான். காசு 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 கொடு, காசு கொடு, காசு கொடுன்னு என்ன செய்யறான்? தொல்லை பண்றான். நம்மளை வெட்கப்படுத்துவாங்க. ஆனா இயேசுசாமி அப்படி இல்லை. அவர் என்ன செய்வாராம்? நீ எவ்வளவு கேட்கறியோ அவ்வளவு கொடுத்துட்டே இருப்ப. அல்லேலூயா. நீ எவ்வளவு கேட்கறியோ அவ்வளவு கொடுப்பாரு. விசுவாசம் தான், அவர் மேல வைக்கிற நம்பிக்கை தான், அவர் மேல வைக்கிற விசுவாசம் தான். அல்லேலூயா, அல்லேலூயா. அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் என்ன செய்யல?
வெட்கப்படவே இல்லை. அல்லேலூயா. அதெல்லாம் 8வது வசனத்துல சொல்றாரு, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார். இப்ப கடையில ஸ்வீட் வாங்குறோம்ல, வாங்குறோமா இல்லையா? வாங்குறோம். இப்பதான் நிறைய சுகர் வந்துட்டு, அதனால ஸ்வீட் எல்லாம் சாப்பிட முடியாது. ஆனா இப்ப கடையில போய் ஒரு ஸ்வீட் வாங்குறோம், அத கையில வச்சுக்கிட்டு இது எப்படி செஞ்சிருப்பாங்கன்னு தெரியலையே, இது என்ன போட்டிருப்பாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லி நம்ம கையிலேயே வச்சுட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா அதோட ருசி நமக்கு தெரியுமா? இப்ப கடையில போய் என்ன வாங்குறோம்? லட்டு வாங்குறோம்ல, அத கையில வச்சுக்கிட்டு, பாஸ்டர்மா சொல்லுங்க, அத கையிலேயே வச்சுக்கிட்டு இது நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா, இனிப்பா இருக்குமா கசப்பா இருக்குமா துவர்ப்பா இருக்குமா எப்படி இருக்கும் அப்படின்னு கையிலே வச்சுக்கிட்டு இருந்தா அவங்களுக்கு எப்படி தெரியும்? தெரியாது. அது என்னதான் செய்யணும்? சாப்பிட்டு பார்க்கணும். இப்ப வீட்டுல குழம்பு வைக்கிறோம், இப்ப அதுக்கு உப்பு புளி காரம் எல்லாம் இருக்கா அப்படின்னு எப்படி பார்க்க முடியும்? கையில ஊத்தி சாப்பிட்டு பார்த்தா தான் எல்லாம் கரெக்டா இருக்குங்க ஐயா, எல்லாம் கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க? ருசிக்கிறாங்க. அதே மாதிரிதான் இயேசு ஆண்டவர் நல்லவர் என்பதை ருசிக்கணும். அவரை ருசிச்சாதான் உங்க வாழ்க்கையிலையும் வாழ்க்கையிலையும் என்ன கிடைக்கும்? நன்மை கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும், சமாதானம் கிடைக்கும், அமைதி கிடைக்கும். துக்கம் மாறும், பிரச்சனை மாறும், போராட்டம் மாறும், சூழ்நிலை மாறும், எல்லாமே மாறும். ருசிச்சாதான். ருசிக்கலன்னா ஒண்ணுமே இல்லை. அவர் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் மட்டும்தான் அவன் ஆசீர்வதிக்கப்படுவான், நன்மையை பெறுவான். அதே 135ஆம் சங்கீதத்துல ஒரு வசனம் இருக்கு, வாசிங்க. 135ஆம் சங்கீதம் 3வது வசனம். கர்த்தர் நல்லவர், அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுங்கள். அவர் நல்லவர். கர்த்தருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுங்கள். அது இன்பமானதான். யாருமே கொடுக்க முடியாதுங்க அந்த இன்பத்தை, அந்த சந்தோஷத்தை. எனக்கு அவ்வளவு சந்தோஷம். 45 வருஷம் ஆச்சு, இன்னும் அந்த சந்தோஷம் என்னை விட்டு என்ன செய்யல, போகலங்க. நான் ரட்சிக்கப்பட்ட எத்தனை வருஷம் ஆச்சு? 45 வருஷம் ஆச்சு. திருமணம் பண்ணி எத்தனை வருஷம் ஆச்சு? 45 வருஷம் ஆச்சு. இன்னும் இந்த சந்தோஷம் என்னை விட்டு போகல. ஏன் அப்படின்னா அவர் என் வாழ்க்கையில நல்லவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அது இன்பமானது. மனுஷனுக்கு மனுஷன் இன்பத்தை தரவே முடியாது. ஒரு ஷாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா, இப்ப கணவன் மனைவி இருக்கிறாங்கன்னா அவங்க வாழ்க்கையில கணவன் ஏதாவது மனைவிட்டு வாங்கிட்டு வந்து கொடுத்தாதான் மனைவி எப்படி இருப்பா? இன்பமா இருப்பா, சந்தோஷமா இருப்பா. அப்பதான் கணவனை உளுந்து கவனிப்பாங்க. இருக்கா இல்லையா? உண்மை அதுதாங்க, அதுதான் உண்மை.
கணவன் மனைவிய அவருடைய நேசத்துக்குள்ள கொண்டு வரும்போது அது இன்பமா இருக்குதான். அதே மாதிரிதான் கர்த்தர் நல்லவர், அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணும்போது அவர் நல்லவர். அல்லேலூயா. அவர் உங்களுக்கு நல்லவரா இருக்கணும்னா எப்படி நீங்க மனைவிக்கு நல்லதை வாங்கிட்டு வந்து கொடுத்து அவங்க நேசத்தை நீங்க வாங்கிக்கணும்னு பிரயாசப்படுறீங்களோ, அதே மாதிரி ஆண்டவராகிய இயேசுவுக்கு நீங்க கொடுக்க வேண்டியதை கொடுத்தா அவருடைய நேசம் உங்களுக்கு இன்பமா இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்போதும் 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 அவர் உங்களுக்கு நல்லவர். மனுஷன் நல்லவனா இருக்கவே முடியாது, மனைவி நல்லவனா இருக்க முடியாது, பிள்ளைகள் நல்லவர்களா இருக்க முடியாது, சொந்தங்கள் நல்லவர்களா இருக்க முடியாது. உங்களை உண்டாக்கி ரட்சிப்பை கொடுத்து உங்களுக்காக ஜீவனை கொடுத்து அவர் உயிரோடு கூட எழுந்த இயேசு ஆண்டவர் உங்களுக்கு நல்லவரா இருக்கணும் அப்படின்னா நீங்க என்ன செய்யணுமா? அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணணும், பாடணும், அவரை தேடணும், அவரை நோக்கி பார்க்கணும். அவரை நோக்கி பார்த்த கண்கள் பிரகாசம் அடைந்து அவருடைய முகங்கள் வெட்கமடையில. என்னைக்குமே இன்னைக்கு எல்லாம் சொல்லுவாங்க, இன்னைக்கு நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஏங்க சர்ச்சுக்கே போக மாட்டீங்க அப்படின்னு கேட்டா, ஏசுசாமி ஏசுசாமின்னு சொல்லி சொல்லி நான் என்னத்தங்க கண்டேன், அவர் என்னங்க எனக்கு செஞ்சாரு அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. சொல்றாங்களா இல்லையா? சொல்றாங்க. ஆனா ஏசுசாமிக்கு அவங்க என்னத்தை கொடுத்தாங்க? எதையுமே கொடுக்கல. சொத்து கொடுக்க வேணாம், பணம் கொடுக்க வேணாம், பொருள் கொடுக்க வேணாம், ஒண்ணு கொடுக்க வேணாம். எதைதான் கொடுக்கணும்? ஆத்மாவை கொடுக்கணும், இருதயத்தை கொடுக்கணும். அவங்க இருதயத்தை கொடுத்துட்டா போதும். அவர் சொல்றாரு, இதோ வாசலில் வந்து நிக்கிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனோட என்ன செய்வேன்? போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். இதோ வாசல் படியில் நின்று கதவை தட்டுகிறேன், கதவை தட்டுகிறேன். யார் கதவை தட்டுறாரு? உங்க கதவை, உங்க கதவை. ஒரு நாள் ஒரு விசுவாசி வீட்டுல அவங்க சர்ச்சுக்கு போறவங்க, எனக்கெல்லாம் நிறைய கதை சொல்ல தெரியும், ரொம்ப வந்து உங்களை மாதிரிதான் விசுவாசி. அவங்க வீட்டுல இருக்கிறாங்க. ஊழியக்காரர் என்ன செஞ்சுட்டாரு? வெளியில போறேன்னு சொல்லிட்டு அவர் வெளியில போயிட்டாரு. சர்ச்சுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டாங்க. ஆனா ஊழியக்காரர் என்னமா நம்ம வீட்டுக்கு வரமாட்டாரு. இதெல்லாம் எத்தனை பேர் நினைக்கிறீங்க? அப்படி நம்ம பாஸ்டர் நம்ம வீட்டுக்கு வரமாட்டாரு, நம்ம என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்னு நீங்களா நினைக்கிறீங்களா? இல்ல, கத்து பாக்குறேன், ஏசுசாமி உங்களை பாக்குறேன். இப்ப அந்த ஊழியக்காரர் என்ன செஞ்சாரு? பிளைன் ஏறி போயிட்டாருன்னு நினைச்சிட்டு இவங்க என்ன பண்ணாங்களாம், வீட்டுல புருஷனும் பொண்டாட்டிக்கும் சண்டைன்னா சண்டை, சூப்பர் சண்டை நடக்குது. என்ன பண்றாங்களாம்? சண்டைன்னா பயங்கர சண்டை. அப்படி ஒரு சண்டை உலகத்தான் கூட செய்ய மாட்டான். திடீர்னு கதவை தட்டு சத்தம் கேட்டுச்சான். எதுக்கு நான் சொல்ல வந்தேன்னா, இதோ வாசலில் நின்று கதவை தட்டுகிறேன்,
ஒரு சத்தம் கேக்குது. நான் சுருக்கமா தான் சொல்றேன். உடனே ஓடி போய் கதவை திறந்தா அங்க யாருதான் நிக்கிறா? இயேசு சாமி நிக்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. வீடு நிறைஞ்ச குப்பை, வீடு நிறைஞ்ச பாத்திரம், புருஷன் பொண்டாட்டி அடிக்கிறது, பொண்டாட்டி புருஷனை அடிக்கிறது, பிள்ளைங்க சேர்ந்து அடிக்கிறது. வீட்டுல இருக்கிற கிச்சன்ல இருக்கிற பாத்திரம் கத்திரம் எல்லாம் எங்கதான் கிடக்கு? வீட்டுல. எப்படி இருக்கு யோசிங்கப்பா. ஆனா நம்ம சர்ச்சுக்கு வரோம், அவங்க சர்ச்சுக்கு போறாங்க. சண்டை நடக்குது. மனைவிய புருஷன் அடிக்கிறான், புருஷன மனைவி அடிக்குது, பிள்ளைங்களும் சேர்ந்துகிட்டு என்ன செய்யுது? அடிக்குது. இயேசுசாமி வந்து பார்த்தாராம், சொன்னாராம், நீ என்னென்ன செஞ்செல்லாம் எனக்கு தெரியும், நீ என்ன பேசலன்னு எனக்கு தெரியும். நம்முடைய இருதயத்தை ஆண்டவருக்கு கொடுத்த கட்ட வார்த்தையும் வராது. என்ன வராது? கெட்ட வார்த்தை பாவமா? பாவம் இல்லையா? முடிய கூட பேசுனா பாவம். சாதாரணமா என்ன செஞ்சிருது? வாயில வந்துடுதுங்க. கண்டிப்பா அதுவே பாவம். பாவம் செய்யற ஆத்மா சாகும். பாவத்தின் சம்பளம் மரணம். அவன் அதோட செத்து போயிடுவான். ஆண்டவரை நோக்கி நம்ம கூப்பிடும்போது அவர் வருவாரு. அவரை தேடும்போது அவர் வருவாரு. ஆனா அந்த வீட்டுக்குள்ள இயேசு சாமி சொன்னாராம், நீ என்ன நம்புற, என்ன விசுவாசிக்கிற, என்ன தேடுற, ஆனா இன்னும் உன் ஆத்துமா, உன் இருதயம் என்ன தேடவே இல்லையே. ஊழியக்காரருக்கு மட்டும் அவங்க எப்படி இருக்கிறாங்க? சூப்பரா இருக்கிறாங்க. ஆனா வீட்டுல எப்படி இருக்கிறாங்க? வேற சூப்பர். சர்ச்சில வேற சூப்பர், வீட்டுல வேற சூப்பர். மாறணும். என்ன செய்யணும்? மாறணும். கர்த்தர் நல்லவர். அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணி அவரை தேடி 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 அவரை விசுவாசிச்சு நம்பினா அவர் என்ன செய்வாராம்? உங்க வாழ்க்கையில நம்புறீங்களா? நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அவர் நம்மை நினைத்திருக்கிறாருங்க. உங்களை நினைச்சுதாங்க இங்க கொண்டு வந்து வச்சிருக்கிறார். அவர் உங்களை ஆசீர்வதிக்கத்தான் இங்க கொண்டு வந்து வச்சிருக்கிறார். அதனாலதான் என்ன இங்க கொண்டு வந்திருக்காரு போல. அல்லேலூயா, அல்லேலூயா. புலம்பல் எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 25வது வசனத்துல புலம்பல் 3:25 தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா, அல்லேலூயா. தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் அவர் யாரு? நல்லவர். ஆண்டவரை தேடுற ஆத்துமா. இப்ப நமக்குள்ள எத்தனை மனுஷன் இருக்கான்னு சொல்லுங்க பாப்போம். நமக்கே தெரியாது இல்ல. எல்லாமே ரெண்டு ரெண்டா தான் ஆண்டவர் படிச்சாரு. எல்லாமே ரெண்டு தான். உள்ளான மனுஷன், வெளியான மனுஷன்.
இப்ப வெளியான மனுஷன்லதான் உட்கார்ந்து இருக்கோம். உள்ள ஒரு மனுஷன் நமக்குள்ள உட்கார்ந்து இருக்கான். இருக்கானா இல்லையா? அவன் சண்டை போடணும்னு சொன்னா உடனே சண்டை போடுவோம். டாஸ்மார்க் கடைக்கு போகணும்னு சொன்னா உடனே டாஸ்மார்க் கடைக்கு போவோம். எவனையாச்சும் வம்பு இருக்கணும்னு நினைச்சான் அவன் உடனே என்னதான் செய்வான்? போவன். யாரையாவது ஒரு ஆளை பிடிச்சு என்ன செஞ்சிருவாங்க. இப்போ மனைவி நம்மளை விட அவ பெரிய ஆளா, நம்ம குடும்பத்தை விட அவங்க பெரிய ஆளா, என்னைக்காவது ஒரு நாளைக்கு என்ன செய்யணும்? அந்த பொம்பளைக்கு சண்டை போடணும்யா அப்படின்னு ஒரு குடும்பத்தில் இருக்கிற ஒரு பொண்ணு நினைச்சா அவன் உடனே செய்வாங்களா செய்ய மாட்டாங்களா? சமயம் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. சமயம் பார்ப்பாங்க. ஏன்னா ஆண்கள் அப்படி இல்லை, அவங்க நினைச்சா உடனே செஞ்சிருவாங்க. ஆனா பெண்கள் அப்படி இல்லை, அவங்க நினைப்பாங்க, சமயம் பார்த்துட்டே இருப்பாங்க. இது எப்ப நமக்கு வாய்க்கும்? அது வாய்ச்சிட்டா உடனே புருஷன் சொல்லி விட்டுருவாங்க, இப்படி 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 சொன்னா போதும். அன்னைக்கு என்னதான் தெருவே கலவரம். அல்லேலூயா. ஆவறதும் பொண்ணால, அழுகுறதும். ஆமாங்க. அதனாலதான் புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாத ஸ்திரீயோ அதை தன் கைகளினால் இடித்து கொள்ளுகிறாள். தம்மை தேடுகிற ஆத்மாவுக்கு அவர் எப்படிப்பட்டவராம்? நல்லவர். அவர் நல்லவர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரை ஒரு மனுஷன் தேடும் போது மட்டும்தான் அவர் என்ன செய்யறாரு? நல்லவரா இருக்கிறார். நாகம் எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. நாகும் 1:7. கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை அவர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் யாருக்கு நல்லவர்? ஆத்மாவை நம்ம கொடுத்துட்டோம்னா, உள்ளான மனுஷனை ஆண்டவருக்கு கொடுத்துட்டோம்னா, பாவம் செய்யல, நம்ம வாழ்க்கையில அநியாயம் இல்லை, ஆண்டவரையே நம்ம தேடுறோம் அப்படின்னா அவர் யாருக்கு நல்லவராம்? தம்மை நம்புகிறவர்களை அவர் அறிந்திருக்கிறார். யார் அறிஞ்சிருக்கிறாராம்? தம்மை நம்புகிறவர்களை. அவரை யாரெல்லாம் நீங்க அறியறீங்க? யாரெல்லாம் அவரை அறியறீங்க? யாரெல்லாம் அவரை விசுவாசிக்கிறீங்க? யாரெல்லாம் அவரை தேடுறீங்க? அவர் யாராம்? உங்களை அறிஞ்சிருக்கிற மனுஷன் அறிய மாட்டான். நான் முன்னாடியே சொன்னேன், மனுஷன் என்ன செய்ய மாட்டாங்க. இப்ப நான் ஒரு பேச்சுக்கு சொல்றேன், நீங்களாம் அப்படியெல்லாம் இருக்க மாட்டீங்க. இப்போ வீட்டுல இருக்கிற ஒரு மனுஷன் குடிச்சிட்டு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. எங்க போய் டாஸ்மார்க் கடையில போய் குடிச்சிட்டு வந்துட்டாங்கன்னு வச்சுங்க. மனைவி என்ன சொல்லுவாங்க? சொல்லுங்க, ஒண்ணும் தெரியாத மாதிரி உட்கார்ந்து இருக்கீங்க பாத்தீங்களா? அடி வாங்குறவங்களுக்கு தான் தெரியும். அடி வாங்குறவங்களுக்கு தான் தெரியும். ஆமாங்க. ஆனா இங்க இயேசுசாமி சொல்றாரு, புருஷன் மனைவி நம்பலாம்,
மனைவி டாஸ்மாக் புருஷன் டாஸ்மாக் கடைக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கிறதெல்லாம் குடிச்சிட்டு வந்தா மனைவி நம்புவாளா? நம்புவாளா? நம்ப மாட்டாங்கய்யா. என்னதான் சொல்லுவாங்க? பாத்தீங்களா? ஓ, உங்களுக்கு அனுபவம் இருக்கோ? அதத்தைய பேசுறீங்க. ஆமா, அவங்க சொல்லுவாங்க, ஒன்னன் வந்து நான் இருந்து இருந்து என்னத்தைய கண்டேன். நான் இருக்கிறேன் 365 நாளும் உன்னோட நான் என்ன செய்வேன்? போராடி போராடி கஷ்டப்பட்டு தான் இருக்கிறேன். நீ இருக்கிறதும் ஒண்ணுதான், எல்லாமே இருக்கிறதும் ஒண்ணுதான். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தரை நம்பி நாம் வந்துட்டோம். திரும்ப நம்ம அதுக்குள்ள போக கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தம்மை நம்புகிறவர்களை அவர் அறிந்திருக்கிறார். கர்த்தர் நல்லவர், அவர் அரணான கோட்டை. அவர் யாரு? அரணான கோட்டை. அவர் கோட்டையா இருப்பாராம், உங்களுக்கு பாதுகாப்பா இருப்பாராம். அவர் சொல்லுவார், பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நான் உனக்கு என்ன செய்வேன்? சகாயம் பண்ணுவேன், உதவி செய்வேன். மனுஷனுடைய உதவி எல்லாம் விருதாங்க. ஆனா ஆண்டவருடைய உதவி மட்டும்தான். ஒவ்வொரு மனுஷனையும் ஆண்டவர் என்ன செய்யறாராம்? நினைக்கிறான். அவர் நினைக்கிறார். அவர் நினைக்கிறதுனாலதான் என்ன நம்ம ஜீவனோட இருக்கிறோம். யாருக்கெல்லாம் இந்த வார்த்தை புரியுது? யாருக்கெல்லாம் இந்த வார்த்தை புரியுது? உங்களை நான் திட்டுறேனா? இல்லைங்க, ஆண்டவர் உங்களோட பேசிட்டு இருக்கிறார். இல்லையா? நீங்க எல்லாம் யாரு? ஆண்டவருடைய பிள்ளைகள். நீங்க எல்லாம் யாரு? ஆண்டவருக்காக இருக்கிறவர்கள். அல்லேலூயா. ரோமர் 8:24. அந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கை அல்ல, ஒருவன் தான் காண்கிறதை நம்பணுமா? அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் தான், ஆனா நம்பணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மாசம் 3 மாசம் ஆண்டவர் பாதுகாத்த. எங்கெங்கெல்லாம் போறோம்ல, வண்டியில எங்கெல்லாம் போறோம், எந்தெந்த இடத்துக்கெல்லாம் போறோம். ஆனா அவர் என்ன செய்யறாரு? பாதுகாக்கிறார். நடக்கிறவங்களுக்கே மரணம் வருது, வண்டியில போறவங்களுக்கே மரணம் வருது. யாரு என்ன செய்வானே தெரியல. ஆனா அவர் என்ன செய்யறாரா? நம்மை பாதுகாக்கிறார். அல்லேலூயா. இந்த 4வது மாதம் இந்த 20ஆம் தேதி வரைக்கும் அவரை தேடி நம்மளை இங்க கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. அவரை தேடும்படிக்கு அவர் இங்க உங்களை என்ன செஞ்சிருக்கிறாராம்? கொண்டு வந்திருக்கிறார். எங்க சொல்லுகிறார், அந்த நம்பிக்கையினாலே நாம் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கை அல்ல. காண்றத மட்டும் நம்பிக்கை இல்லைங்க. காணாம இருக்கிறோம்ல, காணாம இருக்கிறோம்ல. இயேசு சாமி யாராவது பார்த்திருக்கீங்களா? அப்புறம் எங்க வந்திருக்கீங்க? சொல்லுங்க. இயேசு சாமி யாரும் பார்த்ததில்ல, ஆனா அவர் உங்களுக்குள்ளதான் இருக்காரு. அவர் எனக்காக யாரையும் செய்வார். அந்த நம்பிக்கை தான் நம்ம இங்க கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறது. காண்கிறது நம்பிக்கை அல்ல, காணாதவைகள் தான் நம்பிக்கை. இப்ப நம்ம ஒரு கடைக்கு போறோம், இது வாங்கணும் அப்படின்னா நமக்கு முன்னாடி அது இருக்கா? இல்ல.
நம்ம போய் அதை பார்க்கிறோம். அது நம்முடைய நம்பிக்கை இல்லை. அதை பார்த்து வாங்குறதுக்கு முன்னாடியே நாம இப்படிதான் வாங்கணும்னு நம்ம நினைக்கிறோம். அதுதாங்க நம்முடைய நம்பிக்கை. இப்ப இயேசுசாமி நமக்குள்ள இருக்கிறார் என்கிற அந்த நம்பிக்கை நம்ம என்ன செய்யலாம்? சகல இக்கட்டிலிருந்தும் நம்ம என்ன செய்து விடுதலை ஆக்குகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் என்பதை நாம் ருசிக்கும் போது, அவர் நல்லவர் என்பதை நாம் ருசிக்கும் போது அவர் என்ன செய்யறாரா? நம்முடைய வாழ்க்கையை அவர் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நாங்க எங்க மேல நம்பிக்கை இல்லை. நாங்க விசுவாசிக்கிற ஆண்டவர் மேலதான், இயேசு ஆண்டவர் மேலதான் நான் எப்படி இருக்கிறேன்? நம்பிக்கையா இருக்கிறேன். அல்லேலூயா. நம்பிக்கை ஒரு மனுஷனுக்குள் வரும்போது மட்டும்தான் அவன் என்ன செய்யறான்னா எல்லாவற்றையும் அவன் செய்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை நாம எப்படி நாம நிதானிக்க போறோம்? எப்படி நம்ம வாழ்க்கையை நாம பார்க்க போறோம்? கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே நமக்கு அரணான கோட்டை. நம்மை நம்புகிறவர்களை அவர் அறிந்திருக்கிறார். நாங்க எங்க மேல நம்பிக்கை இல்லை, என் வாழ்க்கையில நம்பிக்கை இல்லை. என் நம்பிக்கையில எங்கதான் இருக்கு? இயேசுசாமி மேல. அவர் என்னை நடத்துவார், அவர் என்னை போஷிப்பார், அவர் என்னை என்ன செய்வார்? ஒடுக்குவார். ஆகாயத்து பறவைய கவனிச்சு கவனிச்சு நாம பார்த்தோம்னா அது என்ன செய்யறது இல்ல. மனுஷன் ஓடி ஓடி உழைக்கிறாங்க. மனுஷன் என்ன செய்யலாம்? ஓடி ஓடி உழைச்சாலும் ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே இல்லை. ஐயா சம்பாதிக்கிறீங்க, வீட்டுக்கு வரும்போது நிம்மதி இருக்கான்? இல்ல. என்ன செய்யலாம்? எப்படி இருக்கலாம்? இவன் நாளைக்கு என்ன செய்யலாம், அடுத்த நாளைக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு தான் யோசிக்கிறோமே தவிர, ஆனா அது நமக்கு இருக்கும் நம்ம நினைக்கிறோமா? இல்ல. ஆனா மேல வருகிற ஆகாயத்து பறவை எல்லாம் பாத்தீங்கன்னா கவலையும் இல்லை. அந்த வசனம் வாசிக்கலாமா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் வாசிங்க. ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பார், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்க்கிறதும் இல்லை, அவைகளையும் பிழைப்பூட்டுகிற பரமபிதா அவர்களை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா. நம்மளாம் யாரு? நாமெல்லாம் யாருங்க? விசேஷமானவர்கள். ஆகாயத்து பறவைதான் அது அறுக்கிறது இல்லை, நூறுக்கிறது இல்லை, களஞ்சியத்துல சேர்க்கிறது இல்லை, ஒண்ணுமே இல்லை. அதுக்கு எப்ப எல்லாம் என்ன செய்வாராம்? அதுக்கு ஆகாரம் கொடுப்பாராம். ஏன்னா அது அவரை அறிஞ்சிருக்கு, அது அவரை தேடுது. இன்னைக்கு அவர் எனக்கு என்ன செய்வார்? ஆகாரம் தருவார். ஆனா மனுஷன் அதை நினைக்கிறது இல்லை. அதனாலதான் அவர் என்ன செய்யறாருன்னா மனுஷனுக்கு சொல்றாரு, இதையெல்லாம் நான் செய்யறேன், ஆனாலும் நீங்க யாருதான்? எனக்கு விசேஷமானவர்கள். ஆண்டவருடைய பிள்ளைங்க எப்போதுமே விசேஷமானவர்கள் தான். கீழே பாத்தீங்கன்னா சொல்லுகிறார், கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள், அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூறுக்கிறதும் இல்லை. இப்போ காட்டு புஷ்பம் எல்லாம் எப்படி வளருது?
இப்போ காட்டுல பாத்தீங்கன்னா நிறைய முள்ளு வளர்ந்து கிடக்கு, தேவையில்லாததெல்லாம் வளருது. அதெல்லாம் எப்படி வளருது தெரியல, அதுவா வளருது. ஆனா அவைகளை நீங்க என்ன செய்யுங்க, கவனிங்க. எதுக்கு இந்த வார்த்தைன்னா, கர்த்தர் நல்லவர், அவரை நம்புகிறவர்களே அவர் அறிந்திருக்கிறார், அவரை தேடுகிறவர்களே அவர் அறிந்திருக்கிறார். அவருடைய முகங்கள் ஒருபோதும் வெட்கம் அடையாது. அவர் உங்களை பார்க்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் உங்களை பார்க்கிறார், அவர் உங்களை கவனிக்கிறார். அதனாலதான் சொல்றாரு கவனிச்சுப்பான். நம்ம எல்லாம் யார தெரியுமா கவனிக்கிறோம்? நமக்கு முன்னாடி இருக்கிற கணவரை. இப்ப மனைவியா இருந்தா கணவரை கவனிக்கிறாங்க. இப்ப மனைவி வேலைக்கு போறவங்களா இருந்தா மனைவிய கணவன் கவனிக்கிறாரு. அப்படிதானே? அவர் கேட்பாரு, ஏன் இன்னைக்கு வேலைக்கு போலியா, உனக்கு லீவா அப்படின்னு என்ன செய்யறாரு, சொல்றாருல்ல. ஐயா சிரிக்கிறாரு. ஆனா கணவன்மார் வீட்டுல இருந்தா மனைவி கேட்பாங்க, என்ன கேட்பாங்க, ஏயா அன்னைக்கு வேலைக்கு போலியா, ஏன் சும்மா வீட்லயும் உட்காந்துருக்கேன்? கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? நான் கிராமத்து பாஷையில தான் பேசிட்டு இருக்கிறேன். கண்டிப்பா கேட்பாங்க. இன்னைக்கு லீவு போட்டியா, போச்சு, அவ்வளவுதான், எல்லாமே முடிஞ்சிச்சு. இன்னைக்கு வீட்டுல என்ன நடக்க போதோ தெரியல, அவ்வளவுதான். மனைவி கணவனை கவனிச்சா அன்னைக்கு குடும்பம் என்னதான், பொம்மலாட்டம் தான். அல்லேலூயா, அல்லேலூயா. பொம்மலாட்டம் பார்த்திருக்கீங்களா? அது எப்படி ஆடும்? அதுதாங்க, அதுதான், அதுதான். ஆமா, ஆட்டம் தான், பொம்மல் ஆட்டம் தான். ஆனா அதே மாதிரி கணவன் வந்திருப்பாரு, அதே மாதிரிதான். ஆனா அவரை நம்பும் போது, அவரை கவனிக்கும் போது, இன்னைக்கு மனுஷன் மனைவியை பார்த்து கவனிக்கிறான், மனைவி கணவனை பார்த்து கவனிக்குது. இதுக்கு ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற பிள்ளைகள் தாய் தகப்பனை கவனிக்குது. ஆனா அவர் நம்மை கவனிக்கிறார் என்பதை மறந்து போயிடுறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் நம்மை கவனிக்கிறார், அவர் உற்று கவனிக்கிறார். நம்ம எல்லாத்தையும் மறந்துடுறோங்க, இயேசு சாமியை மறந்துடுறோம். நம்ம பேசும்போது நாம என்ன செய்யறோம்னா மறந்துடுறோம், நம்ம ஆண்டவருடைய பிள்ளை என்பதை மறந்து போயிடுறோம். மறந்து போய் தான் நிறைய வார்த்தைகளை நாம என்ன செஞ்சிடறோம், நம்ம வாழ்க்கையில புருஷன்கிட்ட, பிள்ளைங்கள்ட்ட, மனைவி கிட்ட என்ன செஞ்சிடறோம், பேசிடுறோம். ஆனா இதை அவர் கவனிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் நம்மை கவனிக்கிறதுனாலதான் இன்றைக்கு நீங்க ஜீவனோட இங்க இருக்கிறீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் நல்லவர் என்பதை நாம் ருசிக்கும் போது, அவர் நல்லவர் என்பதை நாம் தேடும் போது, அவர் நல்லவர் என்பதை அவரை நோக்கி நாம் பார்க்கும் போது, அவர் நம்முடைய வாழ்க்கையை முழுவதும் என்ன செய்யறாராம், ஆசீர்வதிக்கிறாராம். 84ஆம் சங்கீதம் 4வது வசனத்தில் சொல்கிறது, உம்முடைய வீட்டில் வாசமா இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்துக் கொண்டே இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா.
உம்முடைய வீட்டில் வாசமாயிருக்கிறவர்கள். யார் வீட்டுல? யாரு வீட்டுல? இப்ப உங்களுடைய இருதயம் வீடு இல்லையா? இப்ப நம்ம அந்த வீட்டுக்குள்ள எவ்வளவு சுத்தம் வச்சிருக்கிறோம், இருக்கா இல்லையா? உம்முடைய வீட்டில் வாசமாயிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். நம்முடைய வீட்டுல நிறைய அசுத்தம் இருக்கா இல்லையா? இருக்கு. இருதயமாகிய வீட்டுல இருக்கு, இருக்கா இல்லையா? சொல்லுங்க. இருக்கு. திடீர்னு வந்துரும், திடீர்னு வரும், திடீர்னு போகும். சில சமயம் வரும், அது காணாம போகவே போகாது, அங்கேயே உட்கார்ந்து இருக்கும். நான் போக மாட்டேன், இனிமே நான் அங்கேயே தான் இருப்பேன், தங்கிடும் அங்கேயே. அது எவ்வளவு தூரத்தினாலும் வெளியவே போகாது. நம்முடைய இருதயமாகிய வீடு எப்படி இருக்கணும்? சுத்தமா இருக்கணும். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். இருதயத்துல சுத்தம், நம்முடைய வீட்டில சுத்தம். அசுத்தமா இருக்கிற இருதயத்தை தேவன் கவனிக்கிறது இல்லை. என்னன்னு தெரியல, ஆண்டவர் இப்படியே பேசிட்டே இருக்காரு. என்ன வசனத்துக்குள்ளே புள்ள. இருதயத்தில சுத்தம், மனதில சுத்தம், நம்முடைய சரீரத்துல சுத்தம், நம்முடைய கண்கள்ல சுத்தம், நம்முடைய வாயில சுத்தம், நம்முடைய காதுகள்ல சுத்தம். நாம என்ன செய்யறோம்? இந்த காதுல சுத்தம் சுத்தம் சொல்றோம்ல, என்னது அப்படின்னா, நம்ம போயிட்டே இருப்போம், சினிமா பாட்டு நம்முடைய காதுல ஒலிக்கும், பழைய பாட்டெல்லாம் நம்முடைய இருதயத்துல வரும் பாருங்க. அல்லேலூயா. அப்படிதானே? நமக்கு யாரெல்லாம் பிடிக்குமோ, நான் நடிகர்லாம் சொல்லல, நான் நிறைய நடிகர்லாம் பார்த்துருக்கிறேன். நமக்கெல்லாம் முன்னாடி ஒவ்வொரு நடிகர் பேரெல்லாம் ரசிகர்கள், அப்படிதானே? இப்ப நீங்களா பாக்குறீங்களா இல்லையா? காதுல கேட்போமா இல்லையா? அது இல்லைன்னு தான் சொல்ல முடியாது. இப்ப பஸ்ல போறோம், இப்ப பஸ்ல என்ன செய்யறான்? பாட்டு போடுறான். சில சமயம் பாத்தீங்கன்னா பழைய பாட்டா போடுவான், நம்ம ரசிக்கிற பாட்டா போடுவான், நம்ம ரொம்ப ரசிச்சு கேட்ட பாட்டா போடுவான். நம்ம என்ன செய்வோம்? காதை அப்படியே திருப்பிடுவோம், தானா பண்ணி இந்த காதை அப்படியே போவோம். போகுமா போகாதா? கண்டிப்பா போகுங்க. இருதயம் போகுதோ போகலையோ, இருதயம் போகாது, காது தான் போகும். அப்படியே மெய் மறந்து அந்த காதுல அப்படியே கேட்டுக்கிட்டே. இப்ப டிவி நம்ம வீட்டுல இருக்கு. எத்தனை பேர் வீட்டுல டிவி இருக்கு? அல்லேலூயா. நம்ம வீட்டுல டிவி இருக்கு. எத்தனை பேர் சினிமா பாக்குறீங்க? எத்தனை பேர் நாடகம் பாக்குறீங்க? பாப்பாங்கல்ல, பாத்தீங்களா? அதான் ஆண்டவர் பேசிட்டு இருக்காரு போல இருக்கு. அப்புறம் நாடகம் எப்படி பாப்பீங்க? ஓ, டிவி ஓடாது, நாடகம் மட்டும் ஓடும். அல்லேலூயா, அல்லேலூயா.
ஆண்டவரை நம்ம எப்படி எல்லாம் தேடுறோமோ ரசிக்கிறோமோ அவர் நம்மளை ரசிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் நம்முடைய ரசிகர். இன்னைக்கு எல்லாம் படத்துல இருக்கிற நடிகர் தான் ரசிகரா கொண்டாடுறாங்க. ஆனா உண்மையான ரசிகர் யார் தெரியுமா? சொல்லுங்க. உங்களையும் என்னையும் உருவாக்கி நமக்காக ஜீவனை கொடுத்து அவர் நம்மை அவருடைய இரத்தத்தினாலே மீட்டு நம்மை உருவாக்கு எங்க வச்சிருக்கிறாருல, அவர் தாங்க உங்கள் ரசிகரும் என்னுடைய ரசிகரும் அவர் தான். அவரை ரசிச்சா ஒளிய அவரை ரசிக்கணும். அவரை ரசிக்கும் போதுதான் உன் வாழ்க்கையில இருக்கிற துன்பங்கள் மாறும், உன் வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகள் மாறும், உன் வாழ்க்கையில இருக்கிற போராட்டங்கள் மாறும், எல்லாம் மாறும். கவலைகள் மாறும், துக்கங்கள் மாறும், பிரச்சனைகள் மாறும், போராட்டங்கள் மாறும், சூழ்நிலைகள் மாறும், எல்லாம் மாறும். தம்மை தேடுகிற ஆத்துமாவை அவர் என்ன செய்ய நம்பி இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்பிக்கை என்பது ஒரு மனுஷன் மேல அல்ல, தேவன் மேல. அல்லேலூயா, அல்லேலூயா. மனுஷனை நம்புகிறதை பார்க்கிறோம், தேவன் பேரில் பற்றுதலா இருப்பதே நாளும். அதனாலதான் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் செய்து முடிக்கிற தேவன், அவர் நம்மை விசாரிக்கிற தேவன், அவர் நம்மை அறிந்திருக்கிற தேவன், அவர் நம்மை உருவாக்கின தேவன், உனக்காகவும் எனக்காகவும் பரிந்து பேசுகிற தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. மனுஷன் பரிந்து பேசவே முடியாது, ஆனா நமக்காக அவர் பேசுகிறார். அல்லேலூயா. நம்ம தெரியாம ஒரு இடத்துக்கு போனா கூட நான் யாரு? ஆண்டவருடைய பிள்ளை. நான் யாரு? அவருடைய பிள்ளை. நான் இதை செய்ய கூடாது அப்படின்னு சொல்லி நாம் என்ன செய்யணுமா? பயத்தோடு இருக்கணும். மனுஷனுக்கு மனுஷன் பயப்படுறோம்ல, ஆனா ஆண்டவருக்கு மட்டும் ஏன் நம்ம பயப்பட மாட்டோம் தெரியுமா? அவரை நம்ம பாக்குறது இல்லை. எப்பயாச்சும் தான் நம்ம என்ன செய்யறோம்? ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தானே பாக்குறோம், இல்லையா? ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் பாக்குறோம். பாக்குறீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு ஐயா மட்டும்தான் சொல்லி இருக்கிறாரு, நான் தினமும் ஆண்டவரை பாக்குறேன்னு. நீங்க யாருமே பாக்குறது இல்லையா? பாக்குறவங்கள கை தூக்குங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு ஊழியக்காரனை பாக்குறவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. விசுவாசிய பாக்குற கூட்டம்லாம் இருக்கு, ஆனா ஆண்டவரை பாக்குற கூட்டமே இல்லை. அதனாலதான் தாவீது சொல்றாரு 16ஆம் சங்கீதத்துல, கர்த்தர் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரை எப்போதும் நான் அப்படிதாங்க, நான் அப்படிதான் எப்போதுமே எப்போதுமே எனக்கு முன்னாடி யாருதான் இருக்கக்கூடாது, எனக்கு முன்னாடி என் பிரச்சனை இருக்கக்கூடாது. அதுதாங்க ஒவ்வொரு மனுஷனும் தேவனை மறக்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்குது. இப்ப நமக்கு கஷ்டம் வந்துருச்சுன்னா தேவனை தேடுவோமா? தேவனை தேடுகிறதுக்கு பதிலா மனுஷனை தான் தேடுவோம், அப்படிதானே? அப்ப நம்ம யாருதான் வைக்கிறோம் முன்னாடி? மனுஷனை. ரெண்டாவது மனைவியே. மனைவி என்ன செய்யுது? புருஷனை. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன செய்யறாங்கன்னா பிள்ளைகளை.
நான் முன்னாடியே சொன்னேன். ஆனா எந்த ஒரு மனுஷன் ஆண்டவரை நம்பிக்கையா இருக்கும்போது கர்த்தரை முன்னாடி வைக்கிறாங்களோ அவங்க எப்போதுமே எப்படிதான் இருப்பாங்களாம்? அசைக்கவே பட மாட்டாங்க. என்ன வந்தாலும் அசைய மாட்டாங்க. எத்தனை பிரச்சனை வந்தாலும் அசைய மாட்டாங்க. எத்தனை போராட்டம் வந்தாலும் அசைய மாட்டாங்க. எத்தனை சூழ்நிலை வந்தாலும் அசைய மாட்டாங்க. பாடு வந்தாலும் அசைய மாட்டாங்க. என்ன நடந்தாலும் நான் அவரை விசுவாசிக்கிறேன், நான் அவரை நம்புறேன், அவர் எனக்காக யாவையும் செய்வார். அவர் நல்லவர். என் வாழ்க்கையில அவர் நல்லவர். அவர் என் வாழ்க்கையில போதுமானவர். அவர் என் வாழ்க்கையில எல்லாவற்றையும் எனக்காக அவர் என்ன செய்வார்? செய்வார். எனக்கு முன்னாடி யார்தான் இருக்கா? ஆண்டவராகிய இயேசு எனக்கு முன்னாடி இருக்கார். அவர் எல்லாவற்றையும் எனக்காக என்ன செய்வாராம்? செஞ்சிருவார் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவார். நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைக்கும். நேர்த்தியா இருக்கிற எனக்கு இடத்துல எனக்கு என்ன கிடைக்கும்? பங்கு கிடைக்கும். மனுஷ பங்கு கொடுக்கவே முடியாது. யார்கிட்ட இருந்துதான் பங்கு வரும்? யார்கிட்ட? ஆண்டவராகி இயேசு கிட்ட இருந்து மட்டும்தான் என்ன கிடைக்கும்? பங்கு கிடைக்கும். மனுஷன் இருந்து கிடைக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, அவருடைய அன்பு, அவருடைய நேசம் அளவிட முடியாதது. எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? அவருடைய அன்புக்கு ஆழம் இல்லை, நீளம் இல்லை, அகலம் இல்லை, உயரம் இல்லை. மனுஷனை நம்பலாம். ஆனா தேவன் உங்களை என்னையும் நம்பி இருக்கிறார். அவருடைய அன்பு அளவில்லாதது. அவர்கிட்ட கொஞ்சம் நீங்க அன்பை கொடுத்து பாருங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்க இயேசுசாமிய. எனக்குள்ள இருக்கிறவரை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் தெரியுமா? எல்லாருமே என்ன மறந்து போனாங்க. தாய் மறந்து போனாங்க, தகப்பன் மறந்து போனாங்க, உற்றார் உறவினர் மறந்து போனாங்க, எல்லாமே மறந்து போனாங்க. ஆனா அவர் மட்டும் என்னை மறக்கல. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதனாலதான் 17வது வயசுல இருந்து என்னை வரைக்கும் அவர் என்னை நடத்துறார். அவருடைய பங்கு எனக்கு மேலானது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் என்ன செய்யறாரா? அவருடைய பிள்ளையாக அவர் மாற்றிக்கொண்டார். அல்லேலூயா. இன்றைக்கு எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? அவர் எனக்கு மட்டும்தான், அவர் என்னுடைய வாழ்க்கையில மட்டும்தான், அவர் எனக்காக மட்டும்தான், அவர் எனக்காக யாவையும் செய்கிறவர். அவர் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் எனக்கு உதவி. அதான் யோபு சொன்னார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். நான் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டேன்? அசைக்கப்பட மாட்டேன். இன்றைக்கு மீட்பர் உங்கள் இயேசு உயிரோடு இருக்கிறார். அவர் உயிரோடு இருக்கிறார். அவர் உயிரோடு இருக்கிறவராகையால் முற்று முடிய ரட்சிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். அவர் வல்லவராயிருக்கிறார். நாம எல்லா கண்களை மூடுவோம். ஆண்டவர் சமூகத்துல, ஆண்டவருடைய சமூகத்துல, ஆண்டவருடைய சமூகத்துல கர்த்தரை நோக்கி அமர்ந்திருப்போம். காவலை மறந்து காத்திருப்போம். கர்த்தரை நோக்கி அமர்ந்திருப்போம். காவலை மறந்து காத்திருப்போம். கர்த்தரை நம்பி நன்மை செய்வோம். நல்லோர் மேய்ச்சலை கண்டடைவோம். கர்த்தரை நம்பி நன்மை செய்வோம். நல்லோர் மேய்ச்சலை கண்டடைவோம். அவரில் நான்
அவரெல்லாம் மறந்திருப்போம், இதயம் விருப்பம் நிறைவேற்றுவாய். கர்த்தரை நோக்கி அமர்ந்திருப்போம், காவலை மறந்து காத்திருப்போம். கர்த்தரை நோக்கி அமர்ந்திருப்போம், காவலை மறந்து காத்திருப்போம். உம்முடைய சத்தியம் எங்களுக்கு போதுமானதா இருந்தபடியா உம்மை நன்றி உள்ள இருதயத்தோடு உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.